கோர்ஸ் ஆன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். நம்ம டைனமிக்ஸ் ஐடியாஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம். ஸோ இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் இதில் மெயினாக நம்ம என்ன டீல் பண்ணுறோம், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே நம்ம சொல்யூஷன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். எது மோஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸை டீல் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த வே. இப்போ இந்த மெத்தடில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ், மாஸ், வெலோசிட்டி, டைம், இந்த 4 இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அந்த இம்பல்சிவ் மோஷன்னா என்ன, அது இம்பேக்ட் இன்வால்வ் ஆச்சு என்ன அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ பேசிக்காக பிரின்சிபல் ஆஃப் இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அந்த விஷயங்கள் பற்றி படிக்கும் போதே இருந்துட்டு we have seen that force can be written as d upon dt times of mv அப்படிங்கிறது எழுதிருந்தோம். இந்த f அப்படிங்கிறது தான் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பார்ட்டிகல், v is the velocity of the particle and m is the mass. இந்த mv அப்படிங்கிற குவான்டிட்டியை தான் we call it as the linear momentum அப்படிங்கிறது நம்ம பார்த்த ஒரு விஷயம்தான். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல we have an expression here. இதுல ஜஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா we are just integrating this one with respect to t. சரிங்களா? ஸோ இங்க நமக்கு என்ன ஆயிரும், அந்த இன்டர்வலும் இதுவும் கேன்சல் ஆகி mv அப்படிங்கிற மாதிரி வந்துக்க போகுது. பட் ஓவர் டைம் பீரியட் ஆஃப் t1 to t2 we know that velocity அப்படினாலே that is a function of t, right? இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ this may be written as interval t1 to t2 f dt equals m v of t2 minus m v of t1 அப்படின்னு எழுதலாம். இந்த v of t2 v2 v of t1 v1 நம்ம எழுதிக்கிறோம். So that is the expression that we have here. சரிங்களா? இந்த எக்ஸ்பிரஷன் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா what you get is this quantity. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, you have a linear momentum. அதுல ஒரு certain force உடைய integral வேல்யூவை நீங்க ஆட் பண்ணும்போது you are getting the final momentum. சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஒரு ஃபோர்ஸ், அந்த ஒரு இன்டெக்ரல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் as impulse force, சாரி linear impulse or simply impulse. ஓகே, இப்போ இந்த ஃபோர்ஸை நீங்க காம்போனன்ட் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா, அதாவது ஹியர் இட் இஸ் கிவன் எஃப் வெக்டர், காம்போனன்ட் வைஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னா எஃப்எக்ஸ் ஐ வெக்டர், எஃப்ஒய் ஜே வெக்டர் பிளஸ் எஃப்ஜி கே வெக்டர், இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இம்பல்ஸ் ஃப்ரம் த பொசிஷன் 1 to 2 மே பி ரிட்டன் ஆஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் 13.29. இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும். சரிங்களா? ஸோ இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது, இப்போ இன்டெக்ரல், இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கர்வை ரெப்ரசென்ட் பண்ணும், எஃப் ஒய்ங்கிறது ஒரு கர்வை ரெப்ரசென்ட் பண்ணும், எஃப் இசட்டுங்கிறது ஒரு கர்வை ரெப்ரசென்ட் பண்ணும். இன்டெக்ரல் ஃப்ரம் t1 to t2 அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எகெயின்ஸ்ட் t1, அதாவது t1 ஒரு ஆக்சஸ் ஆகும், எஃபோட வேல்யூ இன்னொரு ஆக்சஸ் ஆகும். நீங்க கர்வ்ஸ் டிரா பண்ணீங்க அப்படின்னா ஏரியா அண்டர் கர்வ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ், இதைத்தான் அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்போனன்ட் அதை வச்சு ஒரு வெக்டரா நம்ம ஃபார்ம் பண்றது தான் இம்பல்ஸ் ஃபோர்ஸா இருக்க போகுது. இந்த இடத்துல இம்பல்ஸை என்னென்ன யூனிட்ஸ்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கிறது கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள என்னென்ன ஆக்சுவலா இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே யூ வில் கெட் an idea of what can be the unit of an impulse. சரிங்களா? ஸோ இங்கே நான் அந்த கர்வ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சப்போஸ் இது எக்ஸாக்டாக இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. சப்போஸ் எஃப்எக்ஸுங்கிறது இந்த கர்வாக இருந்துச்சுன்னா வாட் இஸ் தி இன்டெக்ரல் t1 to t2 எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்லேயும் செகண்ட் அண்ட் தேர்ட் ரெஸ்பெக்டிவாக ஒவ்வொன்றும் கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து இங்கே ஈக்குவேஷன் 13.28ங்கிறது என்னது, லீனியர் மொமெண்டம், இனிஷியல் பொசிஷனில் இருக்கக்கூடிய லீனியர் மொமெண்டம் கூட when we apply impulse force we get the final linear momentum. அதை தான் இந்த இடத்துல டுகெதரா சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ we can obtain the final momentum mv2 of a particle by adding vectorically. சரிங்களா? ஸோ இங்க we are making the vector addition, அதை தான் சொல்ல வந்திருக்காங்க. இனிஷியல் மொமெண்டம் கூட இம்பல்ஸ் ஃபோர்ஸ்
ஆட் பண்ணி கன்சிடர் பண்றது தான் வந்து ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து ஃபைனல் மொமெண்டம் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து திஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ஓகே. ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம். சரிங்களா? இப்போ இதுல இருந்து காம்போனன்ட் வைஸ் எப்படி வந்து அந்த இம்பல்ஸ் ஃபோர்ஸை வந்து காம்போனன்ட் வைஸ் நம்மளால பிரிச்சு எழுத முடியுது அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி காம்போனன்ட் வைஸ் வந்து நம்ம வெக்டர் லைக் லீனியர் மொமெண்டமும் நம்ம எழுதணும் அப்படின்னா we are getting this one. சரிங்களா? சப்போஸ் நிறைய ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாடி மேல ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா then we have the equation 13.32. சரிங்களா? சப்போஸ் ஒரு பார்ட்டிகல் பத்தி பேசல, we are talking about several particles அப்படின்னா then we get the equation 13.33. ரைட்? ஸோ இம்பல்ஸ் மொமெண்டம் டயக்ராம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது திஸ் இஸ் டு பி கன்சிடர்ட். கண்டிப்பா அந்த கொடுத்துருக்கிற சிச்சுவேஷனை வச்சுக்கிட்டு we'll have to draw இம்பல்ஸ் மொமெண்டம் டயக்ராம். அதை வச்சு தான் வந்து நம்ம சொல்யூஷன் ப்ராசஸ்க்கே நம்ம போற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இனிஷியல் லீனியர் மொமெண்டம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் தென் அது கூட வந்து இந்த ஃபோர்ஸை நம்ம ஆக்ட் பண்ணும்போது இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இதை எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த ஃபைனல் திங் இஸ் கோயிங் டு பி தேர். சரிங்களா? இப்போ சப்போஸ் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் பார்ட்டிக்கல்ல ஆக்ட் ஆகலை அப்படின்னா இட் மீன்ஸ் வாட் the impulse is 0. ஸோ இன் திஸ் கேஸ் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா இனிஷியல் பொசிஷன்ல இருந்த லீனியர் மொமெண்டமும் ஃபைனல் பொசிஷன்ல இருந்த லீனியர் மொமெண்டமும் ஈக்குவலா இருக்கும். அதை தான் இங்க சொல்லி இருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல if you see we are given some example. Okay, hope you can see the diagram that is below here. இந்த இடத்துல வந்து ரெண்டு போட் இருக்கு. சரிங்களா? ரெண்டுமே வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. இங்கிருந்து இந்த போட்ல இருந்து இந்த போட்டை வந்து லைக் ஏதோ ஒரு நாட் வச்சு ஏதோ ஒரு கட்டி அவர் இங்க இழுக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னா the boat will move. ஒரு போட் மட்டும் மூவ் ஆகாது, ரெண்டுமே தான் மூவ் ஆகும். சரிங்களா? வாட்டரோட ரெசிஸ்டன்ஸுமே அந்த வாட்டர் அந்த இதுல இருந்து அந்த போட்டுக்கு அப்வர்ட்ல வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் a minute. Yeah. ஸோ இங்க இந்த புயான் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா வாட்டர்ல இருந்து அந்த போட்டுக்கு எக்ஸர்ட் அந்த இதுல இன் பிட்வீன் வாட்டர் அண்ட் போட் எக்ஸர்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு நெக்லிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்துட்டு we can see that conservation of linear momentum is preserved. சரிங்களா? இனிஷியலா இருந்தது ரெண்டுமே ரெஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன இருந்திருக்கு, இங்க ஏல எவ்வளோ இதாச்சோ அதுக்கு ஈக்குவலா பில வந்து ஆப்போசிட்ல இதா இருந்திருக்கு. ஸோ அது இங்க ப்ரிசர்வ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இருந்தது. நெக்ஸ்ட் we move to the concept of impulsive motion. ஓகே, இப்போ இம்பல்சிவ் மோஷன் அப்படிங்கிறது என்னன்னா that is some force. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா that is some force. அது வந்து ஒரு பார்ட்டிகல் மேல only for a very short period it will act. பட் அந்த வெரி ஷார்ட் பீரியட்ல அது ஆக்ட் ஆச்சு அப்படின்னாலும் that will produce a large change. சரிங்களா? So if you see the in proper wordings, a force acting on a particle during a very short time interval but large enough to produce a definite change in the momentum. அதைத்தான் வந்து we call it as impulsive force. இதனால நடக்கக்கூடிய மோஷனை we call it as impulsive motion. இங்க பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேஸ்பால வந்து when a baseball is struck, contact between the bat and the ball. சரிங்களா? ஒரு பால பேஸ்பால் நம்ம கிரிக்கெட் வேணாலும் எடுத்துக்கங்களேன். ஒரு பால் இருக்கு, அந்த பாலை நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால் அது வந்து என்னது ரொம்ப வெரி லாங் பீரியடுக்கா இருக்க போகுது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரே லைக் டு த மேக்ஸிமம் ஒரு 1 செகண்ட் அவ்வளோதான் வந்து அந்த பேட்ல வந்து அந்த பால் டச் ஆயிருந்திருக்கும். பட் அந்த பாலோட மோஷனை என்ன பண்ணிருச்சு, அதுல ஒரு நம்மளால இதுதான் அங்க நடந்திருக்க ஒரு சேஞ்ச் அப்படிங்கறது வந்து நம்மளால தெளிவா சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. பார்த்துட்டீங்களா?
அந்த மாதிரியான ஃபோர்ஸை தான் வந்து we call it as an impulse force. இப்போ நீங்க பேட்டை வந்து இப்போ நமக்கு அந்த இடத்துல ஃபோர்ஸ் ஒன்று நடந்திருக்கு, அது இம்பல்ஸா கன்சிடரபிள் ஃபோர்ஸா அப்படிங்கிறத வந்து எப்போ டிசைட் பண்ணுவோம்னா, நீங்க அந்த பேட்டை வச்சு பால் அடிக்கலான்னு ட்ரை பண்றீங்க. பட் அந்த பால் வந்து ஆக்சுவலா பேட்ல படாம பேட்டோட டிப்ல தான் லைட்டா படுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை யூ த்ரூ பேட். சரிங்களா? நீங்க வந்து பேட் த்ரூ அதுல கொடுத்த ஃபோர்ஸ் வந்து அங்க ஆக்டே ஆயிருந்திருக்காது. அது டிப்ல பட்டுட்டு வந்த ஸ்பீடை விட கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகி அப்படியே உங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கூட நடக்கலாம். இப்போ ஒரு பார்ட்டிக்கல் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து இம்பல்ஸா இல்லையா அப்படிங்கறத வந்து we will have to decide. சரிங்களா? அதனால வந்து எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு நல்ல கன்சிடரபிள் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கறத ஷியரா சொல்ல முடிஞ்சது அப்படின்னா தட் இஸ் டியூ டு சம் ஃபோர்ஸ் அண்ட் தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் இம்பல்ஸ் ஃபோர்ஸ். சரிங்களா? இப்ப நான் பேட் அண்ட் பால் வச்சு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா அந்த பேட் அண்ட் பால்ல எக்ஸர்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே இம்பல்ஸ் ஃபோர்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? ஸோ பேட்ல பால் நல்லா ப்ராப்பரா டச் ஆகி பால் போயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் அன் இம்பல்ஸ் ஃபோர்ஸ். பட் பேட்ல வந்து லைட்டா பட்டுட்டு வந்த டைரக்ஷன்லயே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் அன் இம்பல்ஸ் ஃபோர்ஸ். ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்போ சொன்ன அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கான டயக்ராமேட்டிக்காவும் அண்ட் மேத்தமெட்டிக்கலா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல். இப்போ இந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் அந்த லைக் என்ன சொல்றது அந்த ஒரு இன்டர்னல் டேர்ம் நமக்கு இருந்துச்சு பாத்தீங்களா, முன்னாடி பார்த்தப்ப கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல அந்த இது வந்து இங்க இந்த மாதிரி மாறிடும். சரிங்களா? அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய டைம் டியூரேஷன் வந்து இட் இஸ் வெரி ஷார்ட் பட் ரிசல்டன்ட் இஸ் ஹை. ரைட்? ஸோ நான் இம்பல்சிவ் ஃபோர்ஸஸ்க்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. பார்த்துட்டீங்கன்னா தட் இஸ் வெயிட் ஆஃப் அ பாடி, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, ஓகே. ஸோ நம்ம அந்த இம்பல்ஸ் எஃபெக்டை தவிர வேற என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் அதில் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாமே வந்து we can give it as an example for நான் இம்பல்ஸ் ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த இதை வச்சுக்கிட்டு now we are going to do few problems. ஸோ the first problem என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் அப்படிங்கும்போது வந்துட்டு சம் கார். சரிங்களா? அது வந்து ஒரு 1800 kilograms இருக்கு. அது வந்து தட் இஸ் டிராவலிங் இன் அ ரோட் விச் இஸ் இன்க்ளைன்ட் 5 degree. சரிங்களா? அதோட ஸ்பீட் வந்து 100 km/h இருக்கு. பிரேக்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் பிரேக்கிங் ஃபோர்ஸ், சரிங்களா, டயரு இந்த ரோடு எல்லாம் சேர்த்து வந்து 7000 Newton இருக்கு. ஓகே. Now we'll have to determine the time required for the automobile to come to stop. ஆட்டோமொபைல் அதாவது அந்த கார் வந்து அந்த வந்துட்டு இருந்த ஸ்பீட்ல இருந்து அப்படியே ரெடியூஸ் ஆகி அது நிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருந்துருக்கும். ஓகே. இங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வெலோசிட்டி இஸ் இன்வால்விங், டைம் இஸ் இன்வால்விங், ஃபோர்ஸ் இஸ் இன்வால்விங், எனிதிங் எல்ஸ்? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுது. இதை வந்து now we'll have to solve. ஓகே. வெலாசிட்டி வந்து ஒரு பொசிஷன்ல கொடுத்துருக்காங்களா, ரெண்டு பொசிஷன்ல? இனிஷியலா வந்து 100 km/h வந்துகிட்டு இருக்க காரு ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கும்போது 0. சரிங்களா? இனிஷியல் டைம் 0ன்னு எடுத்துக்கிட்டு அந்த டைம் என்ன அப்படிங்கறது இது பண்ண போறோம். இங்க வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருந்துருக்காங்க. அது போக டோட்டல் பிரேக்கிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? பார்த்துட்டிங்கன்னா வெலோசிட்டி ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது we can make use of the principle of impulse and momentum. இல்லை நான் நியூட்டன் செகண்ட் லா வச்சு இதே ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா yes of course you can do, but there you can find only the acceleration. அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணி நம்ம வெலோசிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வருவோம். சரிங்களா? அந்த இடத்துல டைரக்டா நம்மளால சொல்லிட முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. இந்த இடத்துல வெலோசிட்டி இஸ் நோன், கிளியர்லி நோன் டு அஸ். ரெண்டு பொசிஷன்ல வெலோசிட்டி என்ன அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ பெட்டர்
we shall use the principle of linear momentum. சரிங்களா? Let us start the solution. ஸோ இப்போ இந்த காரை தான் வந்து நம்மளோட சிஸ்டமா இது பண்ண போறோம். இதை சிஸ்டமா எடுத்துக்கிட்டு now we'll have to draw the impulse momentum diagram for this system. ஸோ இப்போ impulse momentum diagram draw பண்ணணும் அப்படின்னா first of all இனிஷியலா எப்படி இருந்துச்சு பிளஸ் அந்த இம்பல்ஸுக்கான அந்த வாட்ஸ் ஓவர் த திங் அந்த விஷயம் ஈக்குவல் டு த ரிசல்டன்ட், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இங்கே ஸ்லைட்டாக இதாக இருக்கு அப்படிங்கிறங்காட்டி லெட் அஸ் டேக் இட் இன் திஸ் வே. இதை எக்ஸ் டைரக்ஷனாகவும் இதை ஒய் டைரக்ஷனாகவும் நம்ம எடுத்துப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இனிஷியலாக இட் இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ MV1 இது மட்டும்தான் அதில் இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது ஆன் தட் அந்த இம்பல்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய இம்பல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ பிரேக்கிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தட் வில் ஹேவ் டு ஆக்ட் இன் திஸ் டைரக்ஷன். சரிங்களா? நம்மளுடைய இது ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்காது, ஸ்ட்ரைட்டாக வந்து அதோட வெயிட் வில் ஆக்ட். ஓகே, ஸோ சின்ஸ் திஸ் இஸ் 5 டிகிரி, இதை வச்சு when we calculate we can very well see இந்த இடத்துல the angle between y axis and weight இதுவும் 5 டிகிரி அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? இது இல்லாமல் அஃப்கோர்ஸ் வெயிட்டுக்கு பர்பண்டிகுலராக வந்து we'll have the நார்மல். ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே ஆக்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலாக நமக்கு என்ன நடந்திருக்க போகுது, again இதே டைரக்ஷனில் வந்து தான் MV2 இருக்க போகுது and that is 0. So when we have all these things, this is the impulse momentum diagram for the car. சரிங்களா? இப்போ impulse momentum diagram நம்ம கிட்ட இருக்கு. இதை வச்சுக்கிட்டு we can do the analysis. ஸோ அனாலிசிஸ் அந்த ஜென்ரல் இது என்ன அப்படின்னா MV1 வெக்டர் plus summation of impulses equals MV2. சரிங்களா? இந்த இடத்துல வந்து the given thing is that impulse forces are constant. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்லாண்டிங்காக போகிறது தான் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் காம்போனன்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். MV1 ஆக்ட் ஆகுது பிளஸ் இங்கே என்ன இருக்கு, இப்போ இந்த டைரக்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா -FT, we are going to have -FT and then WT-யை ரிசால்வ் பண்ணணும். ஸோ ரிமெம்பர், இப்போ இந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா we are going to get W sin 5 degree and we'll have to integrate it, right? So integral from 0 to T of this quantity equal to MV2 which is V2 0 we get, okay, let me just write MV2 and finally let me put these values. So M oda value என்னது, M value is 1800 kilogram, V1 is 100 kilometer per hour plus this is W is mass times of gravity. So 1800 kilogram multiplied with 9.81 meter per second square and sine 5 degrees and finally I have T. Okay, and I have that FT. So F வந்து 7000 Newton times of T equals 0. சரிங்களா? இங்கே கிலோமீட்டர் பெர் ஹாரில் இருக்குது. ஸோ we'll have to convert this to a மீட்டர் பெர் செகண்ட்க்கு நம்ம மாற்றணும். ஸோ இப்போ இந்த இதை மட்டும் ஒன்லி தட் பர்டிகுலர் குவான்டிட்டி ஐ எம் கன்சிடரிங் ஹியர். ஸோ இந்த 100 கிலோமீட்டர் பெர் ஹார், ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 100. எனக்கு 1 மீட்டர் இஸ் சாரி 1000 meters is 1 kilometer. சரிங்களா? and
1 hour is 3600 seconds. So when I do this calculation, I get 27.78 meter per second. And the value now I'll have to apply here. So when I do so, I'm going to get 1800 kilogram multiplied with 27.78 meter per second plus in the 1800 kilogram 9.81 meter per second square sine 5 degrees times of t minus 700 times of Newton into t. So இப்போ இந்த time quantity இருக்கிறத மட்டும் have these things in one side and take everything else to the other side and solve for t. We get t equals 9.16 seconds. சரிங்களா, இதுதான். So now we'll move to the next problem. The next problem is, in order to determine the weight of a freight train of 40 identical boxcars. அதாவது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூட்ஸ் ட்ரெயின் மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து இங்கே நம்ம பேச போகிறோம். ஃப்ரைட் ட்ரெயின் அப்படின்னாலே கூட்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம பேசுகிறோம். அதில் வந்து 40 ஐடென்டிக்கல் பாக்ஸ் கார்ஸ் இருக்குது. அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த மொத்த ட்ரெயின் பாக்ஸஸ், ட்ரெயின் பெட்டி எவ்வளோ இருக்குன்னா 40 ஒரே மாதிரி இருக்குது. சரிங்களா, என்ஜினியர் என்ன பண்ணுறாராமா, ட்ரெயினுக்கும் லோகோமோட்டிவ்க்கும் நடுவில் இருந்துட்டு டைனமோமீட்டர் வந்து அட்டாச் பண்ணிடுறாராமா. அதாவது அந்த முன்னாடி அந்த இன்ஜின் பாக்ஸ், நம்ம பாஷையில் பேசணும் அப்படின்னா இன்ஜின் பொட்டிக்கும் அந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் அந்த இன்ஜின் பாக்ஸ் கூட இருந்துட்டு ஒரு இதை அட்டாச் பண்ணியிருப்பாங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு டைனமோமீட்டர் ஒன்று வச்சிடுறாரு. இப்போ ட்ரெயின் வந்து இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்குது. சரிங்களா, ஸ்ட்ரைட்டாக போக போக வந்து தட் அட்டைன்ஸ் 45 km/h அப்படிங்கிற ஸ்பீடுக்கு 3 minutesல ரீச் ஆயிடுது. சரிங்களா, 3 minutesல அது ரீச் ஆகுது. இந்த டைம் இன்டர்வல்ல வாட் இஸ் தி ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் த டைனமோமீட்டர்? ஸோ இங்கே ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 1.5 மல்டிப்ளைட் வித் 10⁶ நியூட்டன். இதுதான் வந்து நம்மளுடைய அந்த ஆவரேஜ் ரீடிங் வந்து இதுதான் ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ எஃபெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஸோ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருந்திருக்கு, அது வந்து 0.03 அப்படின்னு கன்சிடர் பண்ணி ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிள் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு we will have to calculate the weight of the train. மொத்த ட்ரெயினுடைய வெயிட் என்னங்கிறத calculate பண்ணோம் in terms of Newton. சரிங்களா, ஸோ we are calculating the weight, not the mass. Okay, and we will have to calculate the coupling force between boxcars A and B. Right, ஸோ பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுதாங்க. இங்கே அவங்க சொன்ன விஷயத்த இங்கே சும்மா நார்மல் ஒரு டயக்ராமாக கொடுத்துருந்துருக்காங்க. இங்கே நம்ம டைரக்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நமக்கு வேணுங்கிற மாதிரியான ஒரு டயக்ராமாக வந்து நம்ம எடுத்திருந்திருக்கோம். சரிங்களா, இதோடைய இம்பல்ஸ் மொமெண்டம் என்ன அப்படிங்கிறது இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஏ அண்ட் பி மட்டும் பேசியிருந்திருக்காங்க. அப்போ ஏ மட்டும் ஒரு சிஸ்டமாகவும் இந்த மிச்சம் இருக்கிறது மொத்தமாக பிங்கிற ஒரு சிஸ்டமாகவும் நம்ம இது பண்ணியிருக்கோம். ட்ரெயின் வந்து இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் போகுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வில் ஆக்ட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் டு தட். ஓகே, வெயிட் ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆக போகுது. இப்போ ட்ரெயின் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெயின் மூவ் ஆகுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் வில் டூ இன் தி பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். தீஸ் ஆர் த திங்ஸ் that we have. Okay, let us start our solution process. Okay, இங்க நம்ம வந்து மாடலிங்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா we'll choose the system to be the 40 box cars behind the engine. இன்ஜினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 40 தான் வந்து நம்ம சிஸ்டமா சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ these are the things. இதை வச்சுட்டு now we will do the analysis. So we are applying principle of impulse and momentum. ஏன் impulse and momentum யூஸ் பண்றோம்? இந்த இடத்துலயும் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் வெலோசிட்டிஸ் பத்தி பேசினாங்க. ஸோ இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, which means velocity is 0, and
that is attaining the speed of 45 km/h அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க. So v1 is 0 and v2 is 45 km/h. இந்த விஷயங்கள் வச்சுக்கிட்டு we can do the calculations. So principle of impulse and momentum use பண்ணி we get this quantity. So இப்போ பாசிட்டிவ் y டைரக்ஷன்ல நமக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, if you just see here, it is nt in the positive direction, wt in the negative direction. So nt minus wt which is equal to 0. இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நார்மல் ஃபோர்ஸ் சேம் as that of the weight. ஸோ இப்போ பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல நம்ம பேசணும் அப்படின்னா என்ன நல்லா இருக்கு, இனிஷியலா mv1 0 சரிங்களா. ஸோ mv1 is 0 அண்ட் அடுத்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ft ஆக்ட் ஆகுது மைனஸ் μk nt, ft மைனஸ் μk nt and finally okay, which is equal to mv2 சரிங்களா. இப்போ இதுல இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறது நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா we can calculate the requirements. ஓகே, பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இது மட்டும் தான் நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன், அது என்ன அப்படிங்கறத நம்ம எழுதி வச்சுட்டோம். இப்போ இதுல பார்த்துட்டீங்கன்னா வாட் இஸ் த ஃபோர்ஸ், தட் இஸ் 1.2 10 to the power 6 நியூட்டன். ஸோ இந்த இதுதான் வந்து அது மெஷர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த டைம், 3 minutes. And μk value is given to be 0.03 times of weight. சரிங்களா. again time is 3 minutes. so normal force பத்தி தான் இங்க பேசுறோம். normal force is same as that of the weight, அதனால அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். equal to mass என்ன அப்படிங்கிறது, that is weight upon 9.81 meter per second square. and v2 என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா that is 45 km/h. ஸோ இப்போ இந்த மினிட்ஸ்ல இருக்கிறது இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இட் இஸ் 1.2 10 to the power 6 நியூட்டன் and 3 minutes is nothing but 180 seconds and this is 0.03 weight of the train, that is unknown, that is to be found. It is again 180 seconds which is equal to weight upon 9.81 meter per second square and this is 45. 1 kilometer is equivalent to 1000, sorry, so I'll have to do this way, 1000 meters is equal to 1 kilometer, so that the kilometer upon hour gets cancelled and 1 hour is equivalent to 3600 seconds. ரைட். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா do the things and do the simplification and you get finally weight as 3.299 into 10 to the power 6 n. So this is your weight. Okay, next we are going to find the coupling force between A and B. சரிங்களா. முதல் விஷயம் என்ன, அப்படி வெயிட்டை கண்டுபிடிச்சிட்டோம். next we are about to find the coupling force between A and B. ஸோ இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். எகெயின் அதே விஷயம் தான் இந்த இடத்துல இது பண்ணி இருந்திருக்கோம். இப்போ ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதிலிருந்து இங்கே மட்டும் எக்ஸ்ட்ராவா பிரித்து நம்ம அதை டுகெதராக பார்க்காம பிரித்து தனியாக அந்த ஒரு காம்போனண்ட்டை மட்டும் எடுத்து நம்ம பேச போகிறோம். சரிங்களா. ஸோ இப்போ டோட்டல் வெயிட் என்ன அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். இதுல இருந்து ஒரு பாக்ஸ் காரோட வெயிட் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ வென் யூ டிவைட் த வெயிட் பை 40 யூ வில் கெட் த வெயிட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் திங். ரைட். ஸோ இந்த ஐடியாலஜியை வச்சு தான் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ சின்ஸ் நவ் நம்ம புதுசாக ஒரு சிஸ்டம் டிஃபைன் பண்ணணும். அந்த சிஸ்டம் எப்படி அப்படிங்கிறத வந்து ஐ ஹாவ் ஷோன் யூ இன் திஸ் டயக்ராம். நெக்ஸ்ட் we note that since all the
all the boxcars weight the same. WA is nothing but W divided by 40. என்னன்னு பார்த்தோம்னா 82,475 நியூட்டன் நமக்கு கிடைக்குது. Now we can apply the principle of impulse and momentum. Apply பண்ணோம் அப்படின்னா 0 plus ft minus mu k NAT minus FAT equals MAV2. Well, mu k is going to be the same. NA weight of A தான் இருக்க போகுது. FA தான் நம்ம கண்டுபிடிக்கணும், right? So இதுல மற்ற வேல்யூ எல்லாமே நமக்கு known values. When you substitute all these known values, what is F? It is 1.2. F is 1.2 into 10 to the power 6 times of 6 Newton, and time is 180 seconds, and mu k is 0.03. NA on the force தான் என்ன அப்படி sorry, that is weight of A. NA is equal to weight of A, that is 82,475 Newton, and timing is 180 seconds again. FA is unknown, timing is 180 seconds, equal to mass is what? Weight upon 82,475 divided by 9.81 meter per second square, and V2 is 45 kilometer per hour. So upon the 45 kilometer per hour அதை வந்து meter per second க்கு convert பண்ணிட்டு when you do the calculation you get your FA is 1.197 into 10 to the power 6 Newton. Okay. The next problem நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு ஹேமர் அண்ட் பஞ்ச் பத்தி பேசியிருந்திருக்காங்க. சர்ஜன் வந்து ஹேமர் அண்ட் பஞ்சை யூஸ் பண்ணி ஒரு இம்ப்ளான்ட்டை ஹிப் பண்ண ட்ரை பண்றாரு, அதாவது இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. சரிங்களா? இந்த இதுல இருந்துட்டு அப்வர்ட் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறது வந்து இட் இஸ் கிவன் இன் திஸ் டயக்ராம். சரி, இதை வச்சுக்கிட்டு upward resisting force, the upward resisting force from the replicate femur on the hip implant can be neglected. அந்த லைக் இங்க நம்ம வந்து அடிக்கும் போது அந்த பர்டிகுலர் பாடியில இருந்து திரும்ப நம்ம அந்த அடிக்கும் போது இதுல வர அந்த ஃபோர்ஸ் அப்படியே ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு நெக்லிஜிபிள் ஃபோர்ஸா தான் இருக்கு. பட் இம்பேக்ட் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கு? ஆனா இதை அடிக்கிறதுனால அந்த இடத்துல லைக் இப்படியே நம்ம வச்சுக்கிட்டே இருக்க போறது கிடையாது, ஜஸ்ட் இப்படி அடிச்சுட்டு எடுக்க போறோம். ஃபார் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் வந்து அந்த ஆக்ஷன் நடந்திருக்கு, பட் தட் இஸ் காசிங் சம் சேஞ்ச். சரிங்களா? அது வந்து எப்படி இருக்கு, அது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கிவன் இன் திஸ் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமை வச்சுக்கிட்டு இட் இஸ் அ ஹாஃப் சைன் வேவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு we'll have to calculate the speed of the 0.3 kg implant immediately after the impact. ஸோ இந்த விஷயம் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இதுக்கு வந்து இங்க நம்ம வந்து ஃபோர்ஸ், டைம், வெலோசிட்டி எல்லாம் ரிலேட் பண்றங்காட்டி we can make use of the principle of impulse and momentum. இப்போ பார்த்துட்டீங்கன்னா அந்த இம்பல்ஸ் மொமெண்டம் டயக்ராம் வந்து நமக்கு இதுதான் வந்து நம்மளோட இம்பல்ஸ் மொமெண்டம் டயக்ராமா இருக்க போகுது. சரிங்களா? இப்போ இதை வச்சுட்டு ஓகே, இங்க வேற பார்த்துட்டீங்க அப்படின்னா only these things are taking place. Now we shall calculate the requirements. So by the principle of impulse and momentum, mv1 plus summation impulse 1 to 2 equals mv2. ஸோ இனிஷியலாக எங்கே என்ன ஒன்றுமே நடக்கல, ஆஸ் இட் இஸ் அது பாட்டுக்கு அமைதியாக இருந்துச்சு. ஸோ வி ஹாவ் 0. இந்த இடத்துல வேர்ட் ஸ்கேலார் தான் இன்வால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வி ஹாவ் இனிஷியல் 0லேருந்து ஒரு பர்டிகுலர் டைம் t வரைக்கும் f of t என்ன அப்படிங்கிறத தான் we are going to calculate, where your interval 0 to t
f of t dt. இந்த விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம மெயினா கால்குலேட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த விஷயம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா let us revisit the previous slide. இங்க நமக்கு டயக்ராம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு. ஸோ when t is 2 milliseconds, okay, when t is 2 milliseconds, sine of some function of t, சரிங்களா? இந்த இடத்துல என்ன வரும்னு தெரியல, let me take that as p, which is equal to 0, and sine of p multiplied with 0 is also 0. so இத பத்தி நம்ம பாதர் பண்ண வேண்டியது கிடையாது, okay? and இத வச்சு தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். sine of pt equals 0 அப்படின்னா this p can be what? Sine, that is my pt is sine inverse of 0. so this pt can be sine inverse of 0 na 0 வரலாம். இந்த to the most இந்த இடத்துக்கு வரும்போது இருந்துட்டு it can be pi, right? so but t equals pi upon p. இந்த மாதிரி ஏதோ ஒரு குவான்டிட்டி தான் வந்து நமக்கு வந்தாகணும். பட் இந்த p எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? இஸ் திஸ் இனஃப்? இது மட்டும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடுமா? முடியாது, சரிங்களா? ஸோ we need something else too. what is that? இங்க ஸோ this point அந்த ஒரு pக்கு வந்து அட்டைன் ஆகுது. அந்த pக்கு வந்து எப்போ அட்டைன் ஆகுதுன்னா when t is equal to 1. so when t is equals 1 millisecond, my sine pt is 35 kilonewton. ஓகே, அப்படின்னா சைன் வேல்யூ வந்து 35 போறதுங்கிறது இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 1. so this can be 35 times of 1 kilonewton. so we must have 35 multiplied to it, only then it is possible. okay, இப்போ sin pt வந்து எனக்கு 1 அப்படின்னா pt value is pi upon 2. am I right? therefore p is pi upon 2t. am I right? if I need t value, that is pi upon 2p. fine. so இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து we'll have to calculate. but still ஒரு overview idea வேணும் அப்படின்னா let me give you a diagrammatic way of understanding these things. so இதுல பார்த்துட்டீங்க அப்படின்னா I have formulated several functions. we don't have to bother about all these things. now பேசிக்கா ஒரு சைன் கர்வ் வரைகிறது எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, இந்த இடத்துல வந்து யூஷுவல் சைன் கர்வ் மாதிரி உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் ஆக்சஸ் நான் எந்த மாதிரி எடுத்திருக்கேன்னு பாருங்க. I have taken in different ways. ஓகே, இப்போ நான் சைன் 2πx அப்படின்னு ஒரு கர்வ் ட்ரா பண்ணேன் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்குங்கிறத யூ கேன் வெரி வெல் see now. சைன் 2πx எனக்கு இங்க என்ன ஆயிருது? somewhere between 0 and 1 எனக்கு it is attaining 0. சரி, இப்போ நான் 2πx மட்டும் இல்லாம 2πx divided by 2 போட்டேன். at 1 it is attaining 0. இப்போ 2πx divided by 4 னு நான் போட்டுட்டேன். now at 2 my function is attaining 0. but இங்க இந்த கேஸ்ல when it is 1 it is not attaining 35. so I just multiply 35 with this. okay, the 35 multiply பண்ண அப்படின்னா I am getting something like this. so இது கிளியரா பார்க்க முடியாது அப்படிங்கறங்காட்டி I am just changing my x-axis from x-axis my x-axis வந்து யூஷுவல் ஸ்கேல்லையும் y-axis வந்து லார்ஜர் ஸ்கேலாவும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். now I don't need anything else. எனக்கு வந்து 0ல இருந்து இந்த 2 வரைக்கும் என்ன இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த விஷயம் மட்டும் என்ன அப்படின்னு நான் பார்க்கிறேன். so only this part I have, right? so இதுதான் வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க. இதை வச்சுக்கிட்டு if we have to write down the equation for this graph, so these are some ways in which we'll have to try and get this one. okay, when the usual way doesn't work, we'll have to think in the other way. graph வச்சுக்கிட்டு we'll try to write down the equation. fine. so f of t is
sin 2 pi t. அந்த இடத்துல நான் tக்கு பதிலா xன்னு வச்சு கிராஃபிங்ல உங்களுக்கு காட்டியிருந்தேன். பிகாஸ் அங்க x and y பிளாட் பண்றது தான் வந்து கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறங்காட்டி. So it is 2 pi t upon what? 2 pi t upon 4. Remember, and we have 35. So இந்த 35ங்கிறது வந்து கிலோ நியூட்டன். ஸோ இந்த இடத்துல இதோட யூனிட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிலோ நியூட்டன் மில்லி செகண்ட்ஸ்ல இருக்கு. நவ் வென் வி விஷ் டு கன்வெர்ட் இன்டு நியூட்டன் பர் செகண்ட், சரிங்களா, இங்க டிவைட் பைல தான் நியூட்டன் பர் செகண்ட்க்கு மாத்தணும் அப்படின்னா, ஸோ இட் இஸ் 35,000 sin 2 pi t upon 4 multiplied with 10 power minus 3. So it is 0.004. இதுதான் நம்மளோட f. இந்த f தான் வந்து we'll have to now integrate. ஓகே, 0 to இப்போ இந்த டயக்ராமே பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 milliseconds. So 0.002 வரைக்கும் we'll have to integrate. So it is 0.002. I think we'll have one. Yeah. And this is 35,000 sin 2 pi upon 0.004 times of t. And when we do the integration, we get minus 35,000 cosine 2 pi t upon 0.004, and which is to be multiplied with actually division la namakku varum. So 2 pi divided by 0.004. So that can be taken to the numerator. So this is what we have. And here you will have to give the limit from 0 to 0.002. So when you give the limit and calculate this value, you get this is 45.56 Newton multiplied with seconds. Now when you take this as an equation 1, now by 1 we get V2 is integral 0 to t f of t dt divided by mass. So which is 45.56 Newton into second divided by 0.3 kilogram. When you simplify it, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 148.5 meter per second. So this is the required velocity. Thank you.